ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு குனாஃபா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து குனாஃபா தான் பண்ண போகிறோம். ரொம்பலாம் வந்து பெரிய பட்ஜெட் வச்சு அப்படி அதுக்கான ஒரிஜினல் திங்ஸ் அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இதுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் உள்ள திங்ஸ் மட்டும்தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பேக் கேமராவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்கள் பால், கார்ன்ஃப்ளவர் மாவு, சுகரு, நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காடம் ஏலக்காய் போடுறது ஆப்ஷனல் தான். கீ, அதுக்கப்புறம் ரோஸ்டட் சேமியா. இது நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன் என்ன சேமியான்னு. ஸோ அந்த பேக்கெட்டு அது அதே மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் கீ ஊற்றிட்டு ஆல்ரெடி அது வந்து ரோஸ்ட் பண்ணி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக கீ ஊற்றி சேமியா வந்து ரோஸ்ட் பண்ணி வந்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே சேம் கடாயில் மில்க் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி அது திக்னஸ்க்காக வந்துட்டு அது ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா சுகர் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் அது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த ஐஸ்கிரீம் பவுல் தான் கிளாஸில் இருந்துச்சு, அதனால் இது நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ட்ரே மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண சேமியா ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மில்க் புட்டிங் ஒரு கொஞ்சம் போட்டுட்டு எகெயின் வந்துட்டு சேமியா ஒரு லேயர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு, ஸோ நட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு மேலே வந்து தூவிக்கலாம். ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து செட் பண்ணி எடுக்க போகிறோம். இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட செட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2 செகண்ட் பவுலையும் வந்துட்டு சேம் அதே மாதிரியே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.